வணக்கம். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார். சோபனா தினேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா, அக்ஷய திருதி என்னைக்கு வருது, அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருளை வைத்து ஒரு பரிகாரம் செய்ய போறோம். அதாவது அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா உப்புங்க. அக்ஷய திருதி அன்று உப்பை வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் நம்மளுக்கு அதிசக்தி வாய்ந்த பரிகாரமாக அமையுங்க. பலனும் நமக்கு உடனடியாக கிடைக்கும். அந்த வருடம் முழுவதும் அக்ஷய திருதி தொடங்கி அடுத்த அக்ஷய திருதி வர வரைக்கும் அந்த வருடம் முழுவதும் நம்ம செல்வ செழிப்போடு இருப்பதற்கு உப்பை வைத்து ஒரு பரிகாரம் செய்ய போறோங்க. உப்பு ஜாடியை வைத்து செய்ய போறோம். உப்பு ஜாடியில நம்ம ஒரு பொருளை மறைத்து வைக்க போறோம். பணமும் தங்க நகையும் சேர்வதற்கான ஒரு அற்புதமான பரிகாரங்க. அதையும் அக்ஷய திருதி அன்னைக்கு நான் சொல்லக்கூடிய டயத்துல செய்துடுங்க. அது எந்த முறையில செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலோ இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டன் வரும், அதை நீங்க பிரஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாள்ல இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அக்ஷய திருதியை அன்று சில பொருட்களை வாங்குவதனால செல்வம் சேருங்க. வீட்டுல செல்வம் மழை போல குவிந்து கொண்டே இருக்கும். அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருந்து வருது. இந்த நாள்ல எந்த மாதிரியான பொருட்களை வாங்கணும் அப்படின்ற பதிவை நான் அடுத்து கொடுக்க இருக்கேங்க. அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு பொருள் அன்றைய தினத்துல வாங்கணும். அது என்ன அப்படின்னா கல்லுப்பு. அந்த கல்லுப்பை வைத்து நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை அன்றைய தினம் செய்திடுங்க. அக்ஷய திருதி பண்டிகை அப்படின்ற நாள்ல நம்ம புதிய முயற்சிகள் செய்தா வெற்றி கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையும் இருந்து வருதுங்க. அன்று தங்கம் வாங்கினா அதிர்ஷ்டம் பெருகுங்க. இந்த ஆண்டு ஏப்ரல் 30 அதாவது வருகின்ற புதன்கிழமை அன்று அக்ஷய திருதியை கொண்டாடப்படுது. சில குறிப்பிட்ட பொருட்களை நம்ம அந்த நாளில் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதில் முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னா அந்த உப்பு. அந்த உப்பை அக்ஷய திருதி நாளில் எப்போ வேணாலும் நீங்கள் வாங்கி வைப்பது அப்படின்றத பண்ணிடுங்க. அதாவது காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வாங்குவது அப்படின்றது ரொம்பவே நல்லது. அந்த டயத்தில் நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது இன்னும் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதனால நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கடைகள்லாம் திறந்துக்காது மோஸ்ட்லி. அதனால நீங்கள் முதல் நாளே 29 செவ்வாய்க்கிழமையே கல்லுப்பை வாங்கிக்கோங்க. ஏன்னா 2 நாட்களாக தான் இந்த அக்ஷய திருதி வருது. அதனால முதல் நாளே இரவே வாங்கி வைப்பது அப்படின்றத செய்திடுங்க. மறுநாள் பிரம்ம முகூர்த்த நேரத்துல நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்ய முடியாதவங்க நீங்க காலையில 10 மணிக்குள்ள செய்திடுங்க. அப்படி இல்லைன்னா 3 மணி வரைக்கும் அக்ஷய திருதி இருக்குங்க. அந்த டயத்துக்குள்ள நீங்க இந்த பரிகாரத்தை செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது. இந்த 3 டயத்துல எந்த டயத்துல நீங்க செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்ப உப்பை வைத்து செய்யக்கூடிய அந்த அற்புதமான எளிமையான பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம். இந்த பரிகாரத்தை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உப்பு ஜாடியை வைத்து தான் செய்ய போறோம். நம்மளுடைய வீட்டில் கட்டுக்கடங்காத பணம் சேரலை அப்படின்னாலோ அன்றாட தேவையை பூர்த்தி செய்யும் அளவிற்காவது பணவரவு வருவதும் போவதுமாக இருக்கணுங்க. கல்லுப்புல மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இந்த கல்லுப்பை எந்த இடத்துல எப்படி வைத்தா பண வீண் விரயமாகாது அப்படின்றதையும் வீட்டில் தேவைக்கேற்ப பணவரவு வந்து கொண்டே இருக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன சின்ன பரிகாரம் செய்தாலே போதுங்க. அதுல முதல்ல உப்பு ஜாடியில நான் சொல்லக்கூடிய சில பொருட்களை நீங்க மறைத்து வைக்கணும். அதற்கு முன்னாடி உப்பு ஜாடியை எந்த முறையில வைக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம். நம்ம வீட்டு சமையல் அறையில உப்பு ஜாடி வச்சிருப்போம் இல்லையா, அந்த உப்பு ஜாடியை எந்த முறையில வைத்தோம் அப்படின்னா வீட்டுல ரொம்ப நல்லது, சுபிக்ஷம் ஏற்படும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வீட்டு சமையல் அறையில உப்பு ஜாடிக்கு அடியில எப்பயுமே 1 ரூபாய் நாணயத்தை வைங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எப்பயுமே மகாலட்சுமியை பணம் அப்படின்ற சிம்மாசனத்துல அமர வைப்பதாக அர்த்தங்க. இதனாலேயே வீட்டுல மகாலட்சுமி நிரந்தரமாக தங்கிடுவாங்க.
முடிந்த வரைக்கும் ஒரு சிறிய தட்டு வச்சுக்கோங்க. அந்த தட்டு பீங்கான்ல இருந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா வெள்ளி இல்லைன்னா பித்தளையில இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. ஆனா எவர் சில்வரை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. அந்த தட்டு மேல ₹1 நாணயத்தை வைத்து அந்த ₹1 நாணயத்தின் மீது உப்பு ஜாடிகளை அடுக்கி வைப்பது வீட்டிற்கு மென்மேலும் பணவரவை கொடுத்து கொண்டே இருக்குங்க. அதனால இந்த சிம்பிளான ஒரு விஷயத்த கண்டிப்பா செய்திடுங்க. இப்ப நம்ம அக்ஷய திருதி அன்னைக்கு பணவரவும் தங்கமும் சேர்வதற்கான ஒரு அற்புதமான பரிகாரத்தை பார்க்க போறோம். உப்பு ஜாடியில இந்த பொருளை மட்டும் வைத்தோம் அப்படின்னா நீங்க வேண்டவே வேண்டாங்க காசு பணம் அப்படின்னு சொன்னா கூட பணம் உங்க வீட்டு கதவை தட்டுங்க. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான பரிகாரங்க. இன்றைய சூழ்நிலையில என்னத்தான் இரவும் பகலும் பாடுபட்டாலும் கூட பணத்தை சம்பாதிப்பது அப்படின்றது மிகவும் கடினமான ஒன்று தான். எவ்வளவு சம்பாதித்தாலும் இந்த காலத்துல நம்ம பண தேவை அனைத்தும் தீர்ந்தபடி இல்லை, வருமானமோ போதவில்லை. அப்படின்ற பட்சத்துல சேமித்து வைப்பது அப்படின்றதெல்லாம் கனவு மாதிரி இருக்குங்க. சம்பாதிக்கும் பணம் நல்ல முறையில வீட்டுக்கு வரவும் அந்த பணம் வீண் விரயம் இல்லாம நம்ம கையிலேயே தங்கவும் சில பரிகாரம் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான பரிகாரத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். உப்பு ஜாடியை வைத்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரங்க. இந்த பரிகாரத்துக்கு நான் சொல்லக்கூடிய இந்த முக்கியமான பொருட்கள்லாம் உங்களுக்கு வேணும். அதனால நீங்க இதை முன்னாடி நாளை செவ்வாய்க்கிழமையே வாங்கி வைப்பது அப்படின்றத செய்திடுங்க. அது என்ன மாதிரியான பொருட்கள் அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு மஞ்சள் நிற துணி இருக்கு அப்படின்னா அந்த மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கோங்க. ஒரு காட்டன் சிறிய அளவிலான துணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சிவப்பு நிற துணி. உங்களுக்கு மஞ்சள் நிறம் கிடைச்சது அப்படின்னா மஞ்சள் நிற துணியில இந்த பரிகாரம் செய்யலாம். அப்படி இல்லைன்னா சிவப்பு நிற துணி கிடைச்சது அப்படின்னா சிவப்பு நிற துணியில இந்த பரிகாரத்தை செய்யுங்க. புதிதாக வாங்கிய துணியா இருக்கணும். அதாவது மற்றதுக்கு எதுக்கும் யூஸ் பண்ணாத ஒரு புதிதாக இருக்கக்கூடிய துணியா ஒரு பிட்டு மாதிரி இருந்தாலே போதுங்க. இதை வைத்து நம்ம இந்த பரிகாரம் செய்ய போறோம். இதை வைத்து தான் நம்ம முடிச்சு கட்டி நம்ம உப்பு ஜாடிக்குள்ள மறைத்து வைக்க போறோம். இந்த துணிக்குள்ள வைக்கக்கூடிய 3 பொருட்கள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இந்த துணியில நம்ம முக்கியமா வைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா கொட்டைப்பாக்கு. இந்த கொட்டைப்பாக்க நான் சொல்ற எண்ணிக்கையில வைங்க. அந்த எண்ணிக்கை எத்தனை அப்படின்றத நான் அப்புறம் சொல்றேங்க. கொட்டைப்பாக்கு தேவை. நாட்டு மருந்து கடையில நல்ல தரமான கொட்டைப்பாக்குகளா பார்த்து நீங்க வாங்கிக்கோங்க. இது கூடவே ₹5 நாணயம் ஒன்று வேணும். ₹5 நாணயம் இருந்தது அப்படின்னா ₹5 நாணயம் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ₹10 நாணயம் சேர்த்துக்கலாம். 10 இல்லைன்னா 5 இதுல ஏதாவது ஒரு நாணயத்தை சேர்த்துக்கோங்க. கொட்டைப்பாக்கு ₹5 நாணயம் கூடவே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னா வெள்ளி. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வெள்ளி பொருள் இருந்தது அப்படின்னா அதை சேர்த்துக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம வீட்டில் கொலுசு போட்டிருப்போம் இல்லையா, அந்த கொலுசுல இருக்க முத்து அங்கங்க விழுந்து கிடக்கும். அதை நம்ம எப்பயுமே பத்திரப்படுத்தி வைப்போம். அந்த மாதிரி ஒரு சிறிய பொருள் இருந்தால் கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் நீர் விட்டு அலசி துடைத்து அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை என்கிட்ட காயினே இருக்குங்க, வெள்ளி காயினே இருக்கு அப்படின்றவங்க வெள்ளி காயினை வைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க. கூடவே நான் சொல்லக்கூடிய இந்த பொருள் இருந்தா சேருங்க, இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது முக்கியம் கிடையாது. ஆனா சேர்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. ஏன் அப்படின்னா தங்கம் சேருவதற்காக தான் நம்ம இந்த அக்ஷய திருதியில இந்த பரிகாரம் செய்யறோம். அப்ப அது கூட தங்கத்தை சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதனால என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தங்கத்தை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஏதாவது ஒரு சின்ன மூக்குத்தி இருந்தா கூட அதையும் சேர்த்து இந்த பரிகாரம் செய்யுங்க. கிட்ட இல்லை அப்படின்னும் பட்சத்துல அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் சொல்லியிருந்த அந்த கொட்டைப்பாக்கு எத்தனை எண்ணிக்கையில எடுக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம். கொட்டைப்பாக்கு 9 அப்படின்ற எண்ணிக்கையில சேர்க்கணுங்க. 9 கொட்டைப்பாக்கும் நல்ல தரமா இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இதையெல்லாம் ஒரு முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க. இப்ப முடிச்சு கட்டியாச்சு. இந்த மஞ்சள் துணியில இருக்கக்கூடிய கொட்டைப்பாக்கு, வெள்ளிக்காசு, நாணயம், தங்கம் இதெல்லாம் முடிச்சா கட்டி நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கோமா, இதை எடுத்துட்டு போய் உங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி வைத்து உங்க குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு இத உப்பு ஜாடிக்கு அடியில மறைத்து வைக்கணும். இவ்வளவுதாங்க பரிகாரம். இந்த பரிகாரத்தை நீங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான வேண்டுதல் இருக்கோ அதெல்லாம் சொல்லுங்க. பணம் நிறைய சேரணும், தங்கங்கள் வாங்கணும், இந்த அக்ஷய திருதிக்கு தங்கம் வாங்கணும் அப்படின்னு வேண்டுதல் வைங்க. இல்லை இந்த அக்ஷய திருதிக்கு நான் இந்த பரிகாரம் செய்கிறேன், அடுத்த அக்ஷய திருதி அன்னைக்கு நிறைய பணம் சேர்த்து தங்க நகை வாங்கணும், இத்தனை சவரத்துல வாங்கணும், இந்த மாதிரி கூட நீங்க வேண்டுதல் வைக்கலாங்க. அதே மாதிரி பணம் இவ்வளவு தொகை அடுத்த வருடத்திற்குள்ள நான் சேமிப்புல சேர்த்து வச்சிருக்கணும் அப்படின்னு வேண்டுதல் வைங்க. இப்படி உங்களுக்கு என்ன மாதிரி வேண்டுதல் இருந்தாலும் அந்த வேண்டுதலை வைங்க. குறிப்பா தங்கம் பணம் சேர்வதற்கான அற்புதமான பரிகாரம் இது. இதுல குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு கூட நீங்க வேண்டுதல் வைக்கலாங்க.
அதே மாதிரி கல்யாணம் ஆகணும் அப்படின்னு கூட நீங்க வேண்டுதல் வைக்கலாம். அடுத்த வருடத்திற்குள்ள எங்க வீட்டுல இந்த மாதிரியான நல்ல காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு கூட நீங்க வேண்டுதல் வைக்கலாம். குலதெய்வத்தை வேண்டிட்டு மகாலட்சுமியான உப்பு ஜாடிக்குள்ள இதை மறைத்து வைக்க போறீங்க. எப்படி மறைத்து வைக்கணும் அப்படின்னா, இந்த பரிகாரம் முடிச்ச உங்க வீட்டு உப்பு ஜாடிக்குள்ள வச்சுட்டு அது மேல உப்பை போட்டு நிரப்பிடுங்க. உப்பு ஜாடிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த முடிச்சு வெளியே தெரியக்கூடாது, யாருக்குமே தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க. வீட்டில் இருக்கிற நபர்களுக்கு தெரியலாம், வெளி நபர்களுக்கு தெரியக்கூடாது. இந்த பரிகாரம் முடிச்ச செய்து அந்த உப்பு ஜாடிக்குள்ள இருக்க உப்பை நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். இந்த உப்பை நீங்க அசைவத்திற்கும் பயன்படுத்திக்கலாம், சைவத்துக்கும் பயன்படுத்திக்கலாம், தவறு கிடையாது. அதே மாதிரி பெண்களுக்கான மாதவிலக்கு நேரத்துல இதை தொடலாமா அப்படின்னு சந்தேகம் வரும். தொடலாங்க, இந்த உப்பிற்கு எந்த ஒரு கணக்கும் கிடையாது. உங்க உப்பு ஜாடி அடியில இந்த முடிச்சு எப்போதும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அவ்வளவுதாங்க பரிகாரம். இப்படி செய்யறதுனால முதல் பணம் வருவதற்கான வழி பிறக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வீட்டில் தங்க துவங்கும். அப்படி வரும் பணத்தை உங்களால முடிந்த ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்களோட மனமும் வயிறும் குளிரும் போது உங்களுடைய நிலை இன்னும் உயர தொடங்குங்க. இப்படி பணம் நிறைய சேரும் பொழுதே உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகமும் வந்து சேருங்க. அதனால மறக்காம வருகின்ற 30ஆம் தேதி இந்த அற்புதமான பரிகாரத்தை செய்திடுங்க. நான் சொல்லியிருந்த நேரத்துக்குள்ள செய்வது, அதாவது அக்ஷய திருதி இருக்கக்கூடிய அந்த நேரத்துல செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க. இதற்கு முன்னாடி போட்ட வீடியோலயே அக்ஷய திருதி தொடங்கக்கூடிய நேரமோ அதே மாதிரி அக்ஷய திருதி முடியக்கூடிய நேரமோ எப்போ அப்படின்ற வீடியோ போட்டிருக்கேங்க. அதை பார்த்து அந்த டயத்துக்குள்ள நீங்க இந்த பரிகாரத்தை செய்தீங்க அப்படின்னாலும் ரொம்பவே நல்லதுங்க. ஏன் அப்படின்னா இது 2 பட்டு வருது. அக்ஷய திருதியானது 29ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி முடிவடையுதுங்க. அந்த நேரத்தை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த டயத்துல இந்த பரிகாரம் செய்யும்பொழுது முழுமையான பலன் கிடைக்குங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், நீங்க அதுலயும் போய் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வளர்க அன்புடன். அன்பே தெய்வம், நற்றுணையாவது நமச்சிவாயமே. திருச்சிற்றம்பலம்.